வட்டமாயிக்கும் விளங்குதா நேரா. அதுதான் ஜம்ராக்கள். இதெல்லாம் மினாவுடைய டென்ட்கள். முஸ்தலிஃபால ஹாஜிமார்கள் கல்ல பரப்பாங்க, கல் எடுத்து கொண்டு வந்து இந்த ஷைத்தான்களுக்கு கல் எறிவாங்க. 3 ஷைத்தான்கள் இருக்குது. சின்ன ஷைத்தான், நடுத்தர ஷைத்தான், பெரிய ஷைத்தான். ஹஜ்ஜுடைய அமால்கள்ல இந்த ஹஜ்ஜுடைய ஐயாமத்தை செய்யக்கூடிய 3 நாட்களும் இந்த ஷைத்தான்களுக்காக கல் எறியப்படும். இதெல்லாம் மினாவுடைய டென்ட்கள். இந்த மினாவுடைய டென்ட்கள் ஜம்ராவுக்கு கிட்டையாக இருக்கக்கூடிய டென்ட் எல்லாம் ஏ கேட்டகரி, நடுத்தரமா இருக்கிறது எல்லாம் பி கேட்டகரி, தூரமா இருக்கிறது எல்லாம் சி. எங்க நாட்டுல 17 லட்சம் 18 லட்சம் 19 லட்சத்துக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க. அது சி கேட்டகரி தான். அந்த தொங்கல் லேக்கும் கூடாரங்கள், அந்த தொங்கல் லேக்கும் அங்கிருந்து கல்லுவதற்காக அந்த ஜம்ராவுடைய இடத்துக்கு போவாங்க. சென்ற வருடமும் சரி, வார வருடமும் சரி, பி கேட்டகரி மட்டும்தான் எங்களுடைய நாட்டில் செய்யப்படும் ஹஜ்ஜுடைய பேக்கேஜ்கள். பி கேட்டகரினா நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய டென்ட்கள். ஏ கேட்டகரி முன்னாளிக்கக்கூடிய டென்ட்கள். அது கிட்டத்தட்ட 34 லட்சம் கிட்ட போகும். எப்படி ஐயாமத்தை செய்யக்கூடிய 3 நாட்கள் பகதுக்கு பின்னர் ஹாஜிமார்கள் கல் எறிவார்கள் இந்த ஷைத்தான்களுக்காக வேண்டி. ஒரு அமலை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை அப்படியோ ஃப்ரீயாக விட்டு இருக்கிறாங்க. அந்த கூடாரங்கள் அழிக்கப்பட்டது இல்லை. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் மினாவுடைய டென்ட்கள். எல்லாம் தொங்கலுக்கு தான் தொங்கல் எல்லாம் நீங்குதே. 3வது கேட்டகரியில வரக்கூடியவங்க அந்த தொங்கல்ல தான் இருப்பாங்க. அங்கிருந்து தான் ஷைத்தானுக்காக கல் எறிவதற்காக வேண்டி வருவாங்க. الفندق يمشي؟ لا جعرانة. جعرانة؟ نعم. كويس. جعرانة على طول جعرانة إلى حراء. ما إلا يمشي جعرانة يجي راجع. جبل النور. جبل النور أيوه، هو فوق شوف بس. هذا يمشي جعرانة يجي راجع من هنا. رجع. أيوه طب رجع. நாங்க இப்போ போறது அடுத்தது ஜிஹர்னான இடத்துக்கு போறோம். இங்க இருந்து பெரிய அளவு தூரம் இல்ல, மக்காவுடைய வெளிப்பகுதி தான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்காக அவர் இவ்வளவு கனிமத்தை எங்களுக்கு தந்தானே, அதற்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்ரா செய்தார்கள். அந்த உம்ராவுக்காக ரெடியாகிய இடம் அந்த இடத்தில் இருந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹ்ரானா என்ற அந்த இடத்தில் இருந்துதான் கனிமத்துல பங்கு போட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். 4 உம்ராக்கள். அதில் 3 வாழ்நாளில் 3வது உம்ரா இந்த இடத்தில் இருந்து. அதனால் எங்களுடைய உம்ராவும் இங்கிருந்தே இருக்கிறதுதான். ஜிஹ்ரானா அந்த இடத்துக்கு கடைசியாக நாம் மக்காவுடைய டூர் போயிட்டு நாங்கள் குறைந்தபட்சம் திக்ராவது செய்யலாம், மனதால சரி சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். அதனால யாரால் அமளிபாதம் செய்ய முடியாதோ, அதாவது வஃபாத்தானவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் உம்ரா செய்யலாம். உம்மாவோட பெயர்ல செய்யலாம், வாப்போட பெயர்ல செய்வார்கள். தாய் தான் உட்படுத்தப்பட வேண்டியது. அதுக்கு பின்னர் தந்தை, குடும்பத்தில் யாரெல்லாம் வஃபாத் ஆகினார்களோ அவர்களுடைய பெயர்களிலும் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதாவது என்னுடைய குடும்பத்துல உம்மா வாப்பா நிறைய பேர் வஃபாத்தா இருக்கிறார்கள்.
அரபியராய்க்கல அவனால் அரபிகள் அவனால் அவன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த இதெல்லாம் ரெட் கலரில் மேலே இந்த இது மக்கள்